நாம பார்க்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் இருந்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 14,0198 பேர். முன்னாடி இருந்தது மொத்தம் 14,0198 பேர் இருந்திருக்காங்க. எஸ்ஐஆர் பணிக்கு அப்புறம் பல்வேறு காரணங்களால 2,74,274 பெயரினுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள்னா அது 11,26,924 வாக்காளர்கள் மொத்தமா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்ப இருக்காங்க. கிட்டத்தட்ட 2,74,000 பேர் வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப காஞ்சிபுரம் தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கலாம். காஞ்சிபுரம் தொகுதியில மொத்தமா 3,17,295 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. இதுல 49,982 பெயரினுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு எஸ்ஐஆர் பணிக்கு அப்புறமா. அதன்படி பார்க்கும் பொழுது அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் என்றால் அது 2,67,313 பேர் இப்ப அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா இருக்காங்க. இது காஞ்சிபுரம் தொகுதியினுடைய நிலவரம். தொடர்ந்து பார்க்கிறது உத்திரமேரூர் தொகுதி. காஞ்சிபுரத்தினுடைய உத்திரமேரூர் தொகுதியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி மொத்தம் இருந்த வாக்காளர்கள் 2,74,539 பேர் இருந்திருக்காங்க. இதுல பல்வேறு காரணங்களால 37,515 பேர் பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு எஸ்ஐஆர் பணியில. அதன்படி இப்ப இருக்கக்கூடிய மொத்த அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் 2,37,024 பேர். இது உத்திரமேரூர் தொகுதியினுடைய வாக்கு நிலவரம். அடுத்து நம்ம பார்க்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில மொத்தம் இருந்த வாக்காளர்கள் 4,10,34 பேர் இருந்திருக்காங்க. இதுல எஸ்ஐஆர் பணியில 54,718 பேரினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு பல்வேறு காரணங்களால. அதனால இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் எண்ணிக்கை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3,55,316 பேர். இது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய நிலவரம். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆலந்தூர் தொகுதியை பார்த்துட்டு இருக்கோம். ஆலந்தூர் தொகுதியில முன்னாடி மொத்தம் 3,99,330 பேர் இருந்திருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 1,32,059 பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்ப அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் ஆலந்தூர் தொகுதியில காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆலந்தூர் தொகுதியில பார்த்தோம்னா 2,67,271 பேர். இது ஆலந்தூர் தொகுதியினுடைய நிலவரம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.